அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் சிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த தொடர் வகுப்பில் நம்ம சூரா தக்வீர் பார்த்துட்ருக்கோம். 4 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வசனங்களை நம்ம வகுப்பில் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال صيرت وإذا العشار عطلت. الحمد لله. سورة تكوير 5வது வசனம். وإذا الوحوش حشرت. வாவ் ஃபத்ஹா ஹம்சா கிஸ்ரா. வா இ தால மத்தா இருக்குது, மத்தை தொடர்ந்து சுக்குன் இருக்குது. மத்தை தொடர்ந்து சுக்குன் அல்லது ஷத்தா வரும்போது அந்த மத்தை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ நம்ம எப்படி உச்சரிப்போம்? வ இதல் இந்த மாதிரி தான் சேர்த்து சொல்லுவோம். வுஹூஷு இந்த இடத்துல ஹம்சாவுடைய உச்சரிப்பை கொடுத்து உஹூஷுன்னு சொல்லிடக்கூடாது. வாவ் தொம்மா வுஹூஷு அப்படி உச்சரிக்கணும். ஹூல வாவ் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். 2 இடங்கள்லையுமே ஷீன் இடம் வச்சிருக்கு. ஸோ அதனுடைய உச்சரிப்பும் சரி வர கொடுக்கணும். ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் தா சுக்கூன் பெற்று வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். சூரா தக்வீருடைய 6வது வசனம். வ இதல் பிஹாரு சுஜ்ஜிரத். வாவ் ஃபத்ஹா ஹம்சா கிஸ்ரா. வா இதல் சேம் தான். நம்ம முந்தைய வசனங்களுமே இதே சட்டம் தான் பார்த்தோம். ஸோ நான் உங்கள்கிட்ட கவனிக்க சொன்னது இந்த வ இதா அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ட்ஸை ரொம்ப கவனமாக பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்த நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ரெண்டுமே லாம் சுக்கூன் தான். ஓகேவா? இந்த மத்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இங்கே வுஹூஷு வருது, இங்கே பிஹாரும் வருது. முந்தைய வசனங்களில் ஜிபாலோ இஷாரோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக மெமரைஸ் பண்ணும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து மன்னம் பண்ணும்போது குழம்பாமல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வ இதல் பிஹாரு. ஹால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். ரா தொம்மா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக உச்சரிக்கணும். சுஜ்ஜிரத் ஜீம் ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும். ரா ஃபத்ஹா பெற்றிருக்கு, வல்லினமாக உச்சரிக்கணும். தா சுக்கூன் பெற்று வசனத்துடைய முடிவில் வந்திருக்கு. தா சுக்கூன் பெற்று இருக்கிறதுனா ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 2 வசனங்களை ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் நம்ம நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.